ஒரு ஜாதகத்துல நம்மளுடைய எண்களை பயன்படுத்தி, நம்ம முழுக்க முழுக்க எண்களை பத்தி தான் பேசுறோம். இந்த எண்களை பயன்படுத்தி அவங்களோட வருமானத்தை எப்படி உயர்த்தணும், வருமானத்தை உயர்த்தறதுக்குண்டான சூழ்நிலை எப்படி பண்ணணும் உங்க ஜாதகத்துல அப்படிங்கிறத பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். அந்த கிளைண்டோட ஜாதகத்தை போட்டே நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். எப்படி நம்ம அதுல அந்த எண்களை புகுத்தியா அவங்களுக்கு ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு. ஏன்னா பொதுவா எண்களை பயன்படுத்தினா வருமானம் வந்துடும் பொதுவா சொல்லிட்டே இருந்தா உங்களுக்கு புரியாது. அந்த பர்டிகுலர் ஜாதகத்துக்கு நாங்க எப்படி டியூனிங் பண்ணோம் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லும் போது உங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். பார்த்துட்டு நேயர்கள் வீடியோவை டபுள் டாப் பண்ணி லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 8884882954. போர்ட்லயே இருக்கிற நம்பர், அந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். கால் பண்ணி உங்க டவுட்ஸ் நீங்க பதிவு பண்ணி கேளுங்க. ரொம்ப எளிமையான முறையில எண்களை பயன்படுத்தி எப்படி வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அப்படின்றத ஐயா விளக்க போறாரு. ஐயா உங்களுக்கு இது ஷேர் பண்ணிக்கிறேங்க, லிங்க் ஃபேஸ் இதுல ஷேர் பண்ணிக்கிறேன். பார்த்துட்டு நேரில் உங்களுடைய கேள்விகள் பதிவு பண்ணலாம். வளர்மதி அப்படின்னு போட்டிருக்கீங்க, கே பூஜா அப்படின்னு போட்டிருக்கீங்க, 345 நாலேஜ் இருக்கீங்க. கண்டிப்பா எல்லாருடைய கேள்விகளுக்கும் பதில் இருக்கு. இப்போ பார்த்துட்டு இருக்க நேயர்கள் உங்களுடைய கேள்விகள், அதாவது எண்களை பயன்படுத்தி எப்படி வருமானத்தை பெருக்குவது அப்படிங்கிற ஒரு முக்கியமான டாபிக். அதுதான் இந்த பதிவில் முழுசா சொல்ல போறாங்க. பார்த்துட்டு இருக்க நேயர்கள் வீடியோ டபுள் டாப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய சந்தேகங்களை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்கான விளக்கத்தை ஐயா கொடுப்பாரு. வாட்ஸ்அப் நம்பர் இதே நம்பர் தான். அவங்க நீங்க கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. ஐயா திருப்பூர்ல இருக்காரு. நீங்க ஆன்லைன்ல நீங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். உங்களுடைய செல் நம்பர், வாகன நம்பர் துல்லியமாக ஒரு பலன் கூறுவதற்கு, பலன் கேட்கறதுனா நீங்கள் இதே நம்பருக்கு இது பண்ணி நீங்க கேட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஐயா சில ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. எல்லாருடைய சாட்ஸுக்கு நம்ம தான் படிக்கிறேன். ஓகேங்களா? டவுட்ஸ் இருந்தால் கால் பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகங்கள் உங்களுக்கு okay. ஓரளவு தெரியுதுங்களா எழுதுறது? தெரியுதுங்களா? இல்லைன்னா அந்த மார்க்கர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜாதகருக்கு நம்ம வருமானத்தினுடைய வாய்ப்பை உயர்த்தி கொடுத்துங்க. இவர் ஒரு ஜோதிடரோட ஜாதகம். இது சென்னையில் இருக்கிறாரு. இவர் 22 வருஷமா இந்த ஃபீல்டு இருக்கிறாரு. 22 வருஷத்துக்கு மேலேயே ஆகிப்போச்சு ஃபீல்டு இருக்கிறாரு. அவர் நம்ம எண்கள் ரீதியாக நம்ம ஏற்கனவே பழைய வீடியோ முதல்ல வேற சேனல்ல பேசியிருக்கிறத கேட்டுட்டு இது எப்படி எண்களை மாத்தினா சாத்தியமான்னு கேட்டு வருமானத்தை எச்சு பண்றதுக்கு என்ன வழிங்கன்னு கேட்டிருந்தாரு. அது மூலயமா இவருக்கு வருமானத்துக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தோம். ஒரு ஜாதகத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா, இது 1ஆம் பாவம், இது 2ஆம் பாவங்க. இது 2ஆம் பாவம், இவருக்கு கடகம். இந்த 2ஆம் அதிபதி சந்திரன் இங்க உச்சமா இருக்குது. அப்போ 12ல போய் மறைஞ்சு போச்சு. அவருக்கு எவ்வளவு வருமானம் வந்தாலும் விரயம் ஆயிருது. சரிங்களா? வருமானத்தை பெருசா பெருக்க முடியல, வந்தா தங்க மாட்டேங்குது, வருமானமும் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. அதாவது ஒரு ஜாதகத்துல பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, 2ஆம் பாவம் பணத்தை கொடுக்கும். 2, 5, 8, 11. ஓகே, பொதுவா 2, 11 உங்களுக்கு எப்பவுமே வருமானத்தை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய அளவு கொடுக்கும். இவருக்கு 2ஆம் அதிபதி 12 உச்சமாயி போச்சு. வருமானம் வந்தாலும் விரயமாயிருது. வருமானம் ரொம்ப அவர் எதிர்பார்த்த அளவுக்கு வரமாட்டேங்குது, எஃபெக்ட் போடுறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு ஜாதக ரீதியா 2ஆம் பாவத்தை இயக்கலாம். 2 அதே மாதிரி 11ஆம் பாவத்தை இயக்கலாம். 11ஆம் அதிபதி இயக்கலாம். அது இவருக்கு பாருங்க, 2ஆம் அதிபதி இங்க உச்சமா இருக்குது, 11ஆம் அதிபதி இங்க நீச்சமாகி போச்சு. சரிங்களா? அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, எதிர்பார்க்கக்கூடிய லாபங்கள் எல்லாமே கரைஞ்சு போயிருது. எதிர்பார்க்குற அளவுக்கு வருமானம் வரமாட்டேங்குது எவ்வளவு என்ன பண்ணாலும். அப்ப நம்ம என்ன பண்ணி கொடுக்குறோம் அவருக்கு வருமானத்தை உயர்த்திருக்கு அப்படின்னா, 2ஆம் அதிபதியும் பணத்தை கொடுக்கும்,
2ஆம் அதிபதியோட நட்சத்திரத்தில் இருக்கிற ஒரு கிரகமும் பணத்தை கொடுக்கும். இப்போ இவரோட ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்திருக்கிற அந்த சூட்சம் என்னன்னா 2ஆம் அதிபதி சந்திரனோட நட்சத்திரம் இங்க ராகுங்கிற ஒரு கிரகம் இருக்குது. சரிங்களா? இப்போ இவருக்கு வந்து இந்த மெத்தடில் தான் இவருக்கு வந்து வருமானத்தை வரக்கூடிய வேலையை ஏற்படுத்தி கொடுக்குறோம். ஏன்னா 11ஆம் அதிபதி இவருக்கு நீச்சமாகி போச்சு. அதனால 2ஆம் அதிபதி எந்த 2ஆம் அதிபதியோட நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருக்குதோ அதை இயக்கி இவருக்கு வந்து அந்த வருமானத்துக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறோம். ஆனா இதுல என்ன நம்ம ஜாதகத்தில் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஜாதகத்துல யோக திசைகள் நடந்தா தான் நமக்கு யோகங்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த யோக திசை இல்லைனாலும் நம்ம யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்களை எண்கள் மூலியமா நம்ம தினசரி இயக்கிட்டு வரலாம். அப்பவும் அந்த கிரகம் அதுக்குண்டான வேலையை நமக்கு செய்ய ஆரம்பிக்கும். இந்த அஸ்த நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த 56 அப்படிங்கிற எண்ணை குறிக்குங்க. சரிங்களா? அந்த அஸ்த நட்சத்திரத்துக்குள்ள இந்த 56ங்கிற எண்ணம் இருக்குது. இவருடைய மொபைல் நம்பர்ல டோட்டல் 56 அப்படிங்கிறது வர மாதிரி இவருக்கு ஒரு மொபைல் நம்பரை நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம். இந்த 56 எப்படி சூட்சுமா இயங்குது அப்படின்னா நல்லா பாருங்க. இவர் லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி அவர் 12 போய் மறைஞ்சிட்டாரு. 11ஆம் அதிபதியும் போய் நீச்சமாயிட்டார் இல்லையா? அப்ப இவருக்கு என்ன வருமானம் வந்தாலும் பத்த மாட்டேங்குது, தேவைகள் பூர்த்தியாக மாட்டேங்குது. அதே மாதிரி இவருக்கு வந்து இப்ப 2ஆம் பாவத்தை இயக்கி ஒரு வருமானத்தை உயர்த்தணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல இந்த 2ஆம் அதிபதியோட நட்சத்திரத்துல 2ஆம் அதிபதி நட்சத்திரத்துல ஒரு கிரகம் நிக்குது, ஒரு ஜாதத்துல ராகு நிக்குது. இந்த நட்சத்திரத்தை நம்ம இயக்குறோம் எண்கள் மூலியமா, இந்த எண்களை பயன்படுத்துங்கன்னு சொல்லி இயக்குறோம். இயக்குகின்ற பொழுது இந்த ராகு மூலியமா இந்த நட்சத்திரம் இயங்குது. இந்த ராகு இவருக்கு வந்து அபரிதமான வருமானத்தை ஏற்படுத்தி கொடுத்துருச்சு. இப்ப வந்து குறைஞ்சது ஒரு மாசத்துக்கு ஒரு 4-5 லட்சம் சம்பாதிச்சுட்டு இருப்பாரு இவர். சரிங்களா? இவர் வகுப்பு போட்டாரு. வகுப்பு போடுறதுக்கும் அதுக்குண்டான கட்டணம் எவ்வளவு நிர்ணயிக்கலாங்கன்னு என்னை கேட்டாரு. அதுக்கு நான் வகுப்பு கட்டணம் வந்து ஒரு 2200 அப்படின்னு சொல்லி நிர்ணயம் பண்ணி கொடுத்தேன். 2-2-4 இது 4 இது ராகுவோட ஆதிக்கத்திலேயே நம்பர் வச்சு கொடுத்தேன். அந்த வகுப்புல அவர் எதிர்பார்த்ததை விட கிட்டத்தட்ட ஒரு 20 மடங்கு ஆட்கள் சேர்ந்திருக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா கிரகங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு பூட்டு தயார் பண்ணா அதுக்குண்டான சாவி கண்டிப்பா தயார் பண்ணி தான் அனுப்புவாங்க. அப்ப நம்ம ஜாதகத்துல போற கீவேர்டு இதுக்குள்ளதான் ஏதோ ஒரு ஒளிஞ்சிட்டு இருக்கும். அப்ப நம்ம வருமானம் இவர் பர்டிகுலரா நம்ம கேட்டது வருமானத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்க. அப்புறம் இன்னொன்னு என்ன சொன்னாருன்னா, வீடு மனை டக்குன்னு அமைய மாட்டேங்குதுங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார் வாங்கலான்ட்டு இருக்கிற அது நமக்கு செட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா அவருக்கு வந்து ராகு வந்து பாத்தீங்க சுக்கிரன் வந்து நீச்சமாயி போச்சு. அந்த இடத்துல நீச்சமாயி போச்சு 4ஆம் இடத்துல. அப்ப காருங்கிறது லக்ஸுரிஸ் காரு, உங்களுக்கு லக்ஸுரியான ஒரு வீடுங்கிறது சுக்கிரனத்தை குறிக்கும். அப்போ அவருக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அதுக்குண்டான விஷயங்களும் அங்க வந்து இயங்கலை. இப்ப கூடவே ராகு இருக்குதா, இது இயக்கணுன்னே ஒரு கார் வாங்கினார், லக்ஸுரிஸான கார் வாங்கினார் இந்த இயக்குனதுக்கு அப்புறம். ஏன் அப்ப சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அந்த கிரகத்தை அந்த நட்சத்திரம் மூலியமா அந்த எண்களை கொண்டு இயக்கின்ற பொழுது உங்களுக்கு வருமானம் அது அபரிதமா வருது. நான் இன்னொன்னு சொல்றேன் அவர்கிட்ட, வருமானம் வந்தாலும் உங்களுக்கு தக்க வைக்க முடியாதுங்க. அப்ப என்ன பண்ணீங்கன்னா வருமானத்தை உயர்த்தி கொடுக்கறது என்னுடைய வேலை. அந்த வருமானத்தை வந்து நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டியாவோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாவே வச்சு நீங்க வருமானத்தை வந்து நீங்க ஏதோ ஒரு சேவிங்ஸா பண்ணிக்கீங்க, லிக்விட் கேஷா மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு ஜாதகத்துல வந்து இந்த 2ஆம் பாவத்தை எப்படி இயக்குறோம், ஒரு சில ஜாதகங்களுக்கு 2ஆம் பாவத்தையும் டைரக்டா இயக்குறோம், ஒரு சில ஜாதகங்களுக்கு 11ஆம் பாவத்தை இயக்குறோம். ஏன்னா 2ஆம் பாவம் வீக்கா இருந்ததுன்னா இன்னொரு குறிப்பிட்ட ஜாதகங்களுக்கு 2ஆம் பாவத்தை ஏதாவது ஒரு கிரகம் பாக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஒரு ஜாதகத்துல வந்து 2ஆம் வீட்டை வந்து ஏதாவது கிரகம் பாக்குதானா, 7ஆம் இடத்துல எந்த கிரகம் பார்க்கல, சனியும் பார்க்கல, ராகு மட்டும்தான் உங்களுக்கு 11ஆம் பார்வையை இந்த 2ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 2ஆம் பாவத்தை இயக்கிறது இந்த ராகு கையில் இருக்குது. அதனுடைய நட்சத்திரத்தை நம்ம ஆக்டிவேட் பண்றோம். இயக்குனதுக்கு அப்புறம் இந்த ராகுங்கிறது பெருக்கும் தானுங்க. ராகுங்கிறது உங்களுக்கு அபரிதமான வளர்ச்சி, அபரிதமா பெருக்கி கொடுக்கக்கூடியது. அப்ப இந்த ராகு இயக்குனது, இந்த நட்சத்திரத்தை இயக்கணும் மூலியமா இந்த ராகு மூலியமா இவருக்கு என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா நிறைய நல்ல வருமானம் வருது. ஒரு லக்ஸுரிஸான கார் வாங்கினாரு. அவர் வகுப்புக்கு உண்டான கட்டணத்தை கூட நம்ம நிர்ணயம் பண்ணி கொடுத்து அவருக்கு வந்து நல்ல பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுத்தோம். இப்போ இவருக்கு பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் இவரே வியந்து கேட்ட விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு நான் 22-23 வருஷமா அந்த ஃபீல்டு இருக்கிறேன், வெறும் எண்களை மாத்தினதுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு வருமானம் வரும்னு எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்குதுன்னு சொல்லி இவர் மூலியமா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 20 கிளைண்ட் வந்திருப்பாங்க. எல்லாமே பெரிய கிளைண்ட். இவர் மூலியமாவே எனக்கு 20 கிளைண்ட். ஒரு ஜோதிடர் இன்னொரு ஜோதிடருக்கு கிளைண்ட் அறிமுகப்படுத்துறதுங்கிறது இந்த உலகத்துல இப்ப நடக்கிற காலகட்டத்துல சாத்தியம் இல்லை. ஆனா அவர் மூலியமா ஸ்பெசிபிக்கா இந்த எண்களுக்காக மட்டும் என்னை சந்திக்க சொல்லி உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 கிளைண்ட்டுக்கு மேலே இவர் மூலியமா எனக்கு கிடைச்சிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு எந்த மெத்தடில் வேணாலும் நம்ம ஜாதகத்தை இயக்கலாம் அப்படிங்கிறத என்னுடைய கான்செப்ட். இவருக்கு நடக்கிறதே வந்து நடப்புல குரு தசை தான் போயிட்டு இருக்குது. குரு வந்து பாதகாதிபதி தசை. சரிங்களா? இருந்தாலும் அவருக்கு வருமானத்தை நம்ம ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான். அப்போ ஒரு ஜாதகத்துல வந்து நமக்கு வந்து எண்கள் வந்து எப்படி இருந்தாலும் சரி, நம்ம ஜாதக அமைப்பு வந்து எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து நம்ம அந்த குறிப்பிட்ட பாவங்களை நம்ம வருமானம் ஒருத்தருக்கு என்ன தேவையோ அதை நம்ம கொடுக்குறோம். அவ்வளவுதானுங்க. வருமானம் ஒருத்தர் கேட்கிறாரு, ஒருத்தர் வந்து எனக்கு திருமணம் ஆகலைன்னு கேட்கிறாரு, ஒருத்தர் வெளிநாடு போகணும் அப்படிங்கிறாரு, ஒருத்தர் குடும்பத்துல பிரச்சனை அப்படிங்கிற இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி அவர் ஜாதகத்தில் என்ன பாவங்கள் அவங்க பிரச்சனையா இருக்குதோ அதை வந்து நம்ம இதுல சரி செஞ்சு கொடுக்குறோம்.
அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த எண்கணித ரீதியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாவங்களை இயக்குறது மட்டும் இல்ல, இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ கரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜோதிடத்துல வந்து திதி சூன்யம் ஆயிடுச்சு இந்த கிரகம், அந்த பாவம் வந்து முடங்கி போச்சு, அந்த கிரகங்கள் இயங்க மாட்டேதுன்னு சொல்லி நிறைய பரிகாரங்கள் பண்ண சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த திதிசூனியத்தையும் நம்ம இந்த எண்களை கொண்டே உடைக்க முடியும், முடக்கு பாவத்தையும் இந்த எண்களை கொண்டே இயக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம இதுல ரிசர்ச் பண்ணி நிறைய உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுத்துட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி உங்களுக்கு முஸ்லீம் கிளைண்ட் கிறிஸ்டின் கிளைண்ட் எல்லாம் கோயிலுக்கு போக மாட்டாங்க இல்லைங்களா, அவங்களுக்குலாம் முடக்கு நிவர்த்தியில் என்ன பண்ண சொல்றதுங்க? கிறிஸ்டின் கிளைண்ட்டு முஸ்லீம் கிளைண்ட் எல்லாம் கோயிலுக்கு போக மாட்டாங்க, அவங்களுக்குலாம் இந்த மெத்தடிலேயே கொடுத்து அவங்கள வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறோம். அடுத்து இன்னொருத்தரோட ஜாதகத்துக்கு பார்ப்போம். இவர் வந்து ஒரு கம்பெனியில் வேலையில் இருக்கிற, திருப்பூர்ல ஒரு கார்மெண்ட்ஸ் ஃபீல்டில் வேலையில் இருக்கிற ஒரு ஜாதகம். இவருக்கு வந்து 10 வருஷமா அங்கேயே வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவருக்கு வந்து வேலை